குருவியின் தங்க முட்டை. அது ஒரு அழகான இலையுதிர் காலம். அந்த நேரத்துல மீனுக்குருவி தான் வீட்டு முன்னாடி நின்னபடியே ரொம்ப சோகமா வீட்டோட மேற்கூரைய பாத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னாச்சுமா, ரொம்ப நேரமா நம்ம கூரையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி மேல என்னமா இருக்கு? சாரா, அம்மா மழைக்காலத்துக்கு உணவு சேமிக்கிறதுலயே ரொம்ப நேரத்தை செலவழிச்சிட்டேன். நம்ம வீட்டோட மேற்கூரையில ஒரு பெரிய ஓட்டு விழுந்திருக்குமா, இத அம்மா கவனிக்கவே இல்ல. ஐயோ, அப்படின்னா மழை வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வருமா? ஆமா சாரா, அம்மா எப்படியாச்சும் விறகு கட்டைகளை தேடி வீட்டோட மேற்கூரைய சரி செஞ்சுடுறேன். அம்மா, நானும் உங்க கூட வரேம்மா. விறகு கட்டைகள் தேடுறதுக்கு நானும் உங்களுக்கு உதவியா இருப்பேன். சரி சாரா, நாம இப்பவே கிளம்புனாதான் நம்மளால ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை பூட்டிட்டு குழந்தை சாராவை கூட்டிக்கிட்டு மரக்கட்டைகளை தேடி ரொம்ப தூரம் பறக்க ஆரம்பிச்சது. அதே நேரத்துல அந்த காட்டுல இருந்த காகங்களோட மரவீடும் ரொம்ப மோசமான நிலையில உடைஞ்சு போயிருந்துச்சு. காலு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. சீக்கிரம் மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டை சரி செய்யுங்க. ராணி, நம்ம காட்டுல இப்ப மரக்கட்டைகளை பாக்குறதே கஷ்டமாகிடுச்சு. நீயும் என் கூட வா ராணி. நாம 2 பேரும் சேர்ந்து தேடினா சீக்கிரம் மரக்கட்டைகளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காகங்கள் ரொம்ப நேரமா மரக்கட்டைகளை தேடி பறந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க தேடியுமே அவங்களால எந்த மரக்கட்டைகளையுமே கண்டுபிடிக்க முடியல. சோர்ந்து போன காகங்கள் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்தாங்க. அந்த நேரத்துல ராணி காகத்தோட கண்களுக்கு மீனுக்குருவியோட மரவீடு தென்பட்டுச்சு. அந்த மீனுக்குருவியோட மரவீடு ரொம்ப வலுவா இருக்குல்ல? ஆமா ராணி, அந்த குருவி ரொம்ப சுறுசுறுப்பானது. எந்த மழைக்கும் புயலுக்கும் அதனோட வீடு எதுவுமே செய்யாது. காலு, எனக்கு ஒரு யோசனை வருது. அந்த குருவி வேற இப்ப வீட்ல இல்ல. நாம அந்த குருவிக்கு தெரியாம நம்ம வீட்டை சரி செய்யறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை அந்த குருவியோட வீட்ல இருந்தே எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு ராணி. வா, இப்பவே போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. காலு, நான் யாராச்சும் வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரம் ஒவ்வொரு மரக்கட்டைகளா எடுத்துடுங்க. உடனே காலுக்காகமும் மீனுக்குருவியோட வீட்ல இருந்து மரக்கட்டைகளை எடுக்க ஆரம்பிச்சது. 2 காகங்களும் அவங்க திருடின மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு வேகமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த மரக்கட்டைகளை வச்சு காகங்கள் தங்களோட வீட்ல இருந்த ஓட்டைகளை சரி செஞ்சாங்க. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. மீனுக்குருவியும் சாராவும் அவங்க தேடி கண்டுபிடிச்ச மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி வீட்டோட நிலைமைய பார்த்து ரொம்பவும் அழ ஆரம்பிச்சிடுச்சு. கடவுளே, என் வீடு இந்த நிலைமையில இருக்கே, இப்ப நான் என்ன செய்யறது? மீனுக்குருவியும் சாராவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் வீட்டு முன்னாடி நின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு அழகான தங்க கிளி மீனுக்குருவியோட பின்னாடி தோந்துச்சு. குருவி, உன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லு. நான் நிச்சயமா அதை நிறைவேற்றுவேன். கிளியே, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை நான் இதுக்கு முன்னாடி காட்டுல பார்த்ததே இல்லையே. குருவி, இந்த காட்டுல இருக்கிற பறவைகளோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு கடவுள் தான் என்னை இங்க அனுப்பி வச்சாரு. உன்னோட தேவை எதுவோ அதை நீ என்கிட்ட கேளு. தங்க கிளியே, நீங்க எனக்கு ஒரு புதிய மர வீட்டை கொடுப்பீங்களா? என்னால நிச்சயமா உன்னோட தேவைய பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன தங்க கிளி தன்னோட ரெக்கைய வேகமா ஆட்ட ஆரம்பிச்சது. அதுல இருந்து 3 தங்க இறகுகள் கீழே வந்து விழுந்துச்சு. குருவி, இந்த தங்க இறகுகளை வச்சு நீ உன்னோட தேவைய பூர்த்தி செய்துக்கோ. ரொம்ப நன்றி, இந்த இறகுகளை வச்சு எனக்கான வீட்டை வாங்கிடுவேன் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரமே அந்த தங்க கிளி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. மறுநாள் காலையில அந்த தங்க இறகுகளை விற்று அதுல இருந்து கிடைச்ச காசுல தனக்குன்னு ஒரு அழகான உறுதியான மர வீட்டை வாங்குச்சு. மறுநாள் ஒரு வயசான பாட்டிமா ரொம்ப சோகமா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்தாங்க. இவ்வளவு நேரமா உணவு தேடுற, என் கண்ணுக்கு எந்த உணவுமே கிடைக்கலையே அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் அந்த தங்க கிளி பாட்டியோட முன்னாடி தோண்டுச்சு. பாட்டி, உங்க தேவையை என்கிட்ட கேளுங்க, நான் நிறைவேற்றுறேன். கிளியே, எனக்கு எந்த உணவும் கிடைக்கல. நான் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வழி செய்வியா? சரி, நான் நிச்சயமா வழி செய்யறேன் அப்படின்னு சொன்ன அந்த தங்க கிளி தன்னோட ரெக்கைய வேகமா ஆட்ட ஆரம்பிச்சது. இந்த தங்க இறகுகளை வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு பாட்டிமா சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் தங்க கிளி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு.
இந்த மாதிரி அந்த காட்டுல கஷ்டம்னு எந்த பறவைகள் அழுதாலும் அந்த தங்க கிளி அவங்க முன்னாடி தோன்றி அவங்களுக்கு உதவி செஞ்சுச்சு. இப்படி ஒரு நாள் காலுக்காக ஒரு மண்பானையில தண்ணீர் எடுத்துட்டு தான் வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு வேகமா காற்று வீசினதுல காலுக்காகத்துக்கிட்ட இருந்த மண்பானை கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு. ஐயோ, வீட்டுக்கு போனா ராணி என்ன அடி வெளுத்துடுவாளே, இப்ப என்ன செய்யறது? அப்படின்னு காலுக்காக அழுதுகிட்டு இருந்த நேரம் அந்த தங்க கிளி காகத்தோட முன்னாடி தோன்றுச்சு. காகமே, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றுறேன். கிளியே, என்னோட பானை உடைஞ்சு போயிடுச்சு. நீ இன்னொரு பானை வாங்குறதுக்கான காசை எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா என்னால நிச்சயமா கொடுக்க முடியும். அப்படின்னு சொன்ன அந்த தங்க கிளி மறுபடியும் தன்னோட ரெக்கைய வேகமா ஆட்ட ஆரம்பிச்சது. காகமே, நீ இந்த தங்க இறக விட்டு அதுல கிடைக்கிற காசுல உனக்கான பானைய வாங்கிக்கோ. என்ன தங்க இறகா? உங்களை இங்க சந்திச்சது என்னோட அதிர்ஷ்டம் தான். அப்படின்னு காகம் சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் அந்த தங்க கிளி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. காலுக்காகமும் அந்த தங்க இறகை எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா தான் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ராணி, இங்க பாத்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? இது தங்க ரெக்கை. ஒரு கிளி என் முன்னாடி தோண்டுச்சு. அந்த கிளி தான் எனக்கு இந்த தங்க இறக கொடுத்துச்சு, தெரியுமா? நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க காலு. அந்த கிளிய நைஸா பேசி நீங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். நமக்கு தேவையான நேரம் எல்லாம் அந்த கிளிக்கிட்ட இருந்து நம்ம தங்க இறகுகளை வாங்கி இருக்கலாம். ஆமா இல்ல, இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல ராணி. இப்போ அந்த கிளிய நாம எப்படி இங்க வரவழைக்கிறது? காலு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றபடி மட்டும் நீங்க செய்யுங்க. அப்படின்னு சொன்ன ராணிக்காகம் தன்னோட திட்டத்தை காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. பிறகு ராணிக்காகம் அந்த தங்க இறகை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்ல இருந்து வெளியே வந்துச்சு. அந்த நேரத்துல காட்டுல ரொம்ப வேகமா காற்று வீசுச்சு. ராணிக்காகம் அந்த காற்றுல தன்னோட தங்க இறக பறக்க விட்டுச்சு. தங்க இறகு போயிடுச்சு, நாங்க இனிமே எப்படி பானை வாங்க முடியும்? அப்படின்னு சொல்லி ராணிக்காகம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அந்த தங்க கிளி அந்த இடத்துக்கு வந்துச்சு. காகமே, அழாத, நான் உன்னோட தேவையை நிறைவேற்றுறேன். தங்க கிளியே, எனக்கு இன்னொரு ரெக்கை தருவீங்களா? அப்படின்னு ராணிக்காக சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் வீட்டோட மேற்கூரையில இருந்த காலுக்காக அந்த தங்க கிளி மேல ஒரு வலைய போட்டுச்சு. ஐயோ, நான் உங்களுக்கு உதவி செய்ய தானே வந்தேன். எதுக்காக என்ன இந்த வலையில அடைக்கிறீங்க? நீ இப்படி கஷ்டப்படுற ஒவ்வொருத்தங்களுக்கும் உன்னோட தங்க ரெக்கைய கொடுத்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு தேவையான தங்க ரெக்கைய நாங்க எப்படி வாங்கிப்போம்? அதனால நீ இனிமே எங்க கூட தான் இருக்க போற. எங்களுக்கு எப்பெல்லாம் தங்க ரெக்கை வேணுமோ அப்பெல்லாம் நீ தங்கமா கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படின்னு காகங்கள் சொன்னதை கேட்டதுமே அந்த தங்க கிளி ரொம்பவும் கோபப்பட்டுச்சு. என்ன பத்தி முழுமையா தெரியாம என்கிட்ட நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. அப்படின்னு சொன்ன தங்க கிளி வேகமா தன்னோட ரெக்கைய ஆட்ட ஆரம்பிச்சது. உடனே அந்த கூடு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த தங்க கிளி திடீர்னு ஒரு பெரிய பேயா மாற ஆரம்பிச்சிடுச்சு. நான் நல்லவங்களுக்கு நல்ல கிளி, கெட்டவங்களுக்கு நான் ஒரு மோசமான பேய். பேராசை பிடிச்ச உங்களுக்கு நான் சரியான தண்டனை தரப்போறேன். ஐயோ, எங்களை விட்டுருங்க, நாங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டோம். உங்களுக்கு என்கிட்ட மன்னிப்பே கிடையாது. அப்படின்னு சொன்ன அந்த பேய் தன்னோட சக்தியால காகங்கள் ரெண்டு பேரையும் தவளையா மாத்திடுச்சு. அந்த பேய் மறுபடியும் கிளியா மாறி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. தவளையா மாறின காகங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அழுதுகிட்டே இருந்தாங்க. வீடு அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த நேரத்துல ரெண்டு காகங்கள் தங்களோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலு, வீட்ல சமைக்கிறதுக்கு உணவு சுத்தமா இல்ல. நீங்க இந்த கூடைய மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்கிட்டு வாங்க. சரி ராணி, நான் இப்பவே கிளம்புறேன். காலு, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வீட்ல சோப்பு தீந்துடுச்சு. சோப்பு இல்லாததுனால நான் 2 நாளா குளிக்கவே இல்ல. நீங்க மறக்காம சோப்பு வாங்கிட்டு வந்துடுங்க. சோப்பா? ராணி, சந்தையில சோப்போட விலை ரொம்ப அதிகம். நாம அந்த காசுக்கு இன்னும் கொஞ்சம் தானியங்களையும் காய்கறிகளையும் வாங்கலாம். உங்களோட வறுமையால என்னோட அழகே போச்சு. சரியா குளிக்கிறதும் கிடையாது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு நீங்க சோப் வாங்கி தந்தே ஆகணும். ராணி கோவப்படாத. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? சரி பரவாயில்ல, நான் மார்க்கெட்ல எவ்வளவு விலை கொடுத்தனாலும் சோப்பை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு
காலுக்காகவும் கூடையை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காக சொன்னபடியே காலுக்காகவும் காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்குச்சு. அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. போகிற வழியில தான் காலுவுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, ராணி சோப்பு வாங்கிட்டு வர சொன்னாலே, நான் மறந்தே போயிட்டேனே. என்கிட்ட இருந்த காசு எல்லாம் செலவாகிடுச்சு. இப்போ நான் எந்த காசை வச்சு சோப்பு வாங்குவேன்? கடைக்காரர்கிட்ட கடன் சொல்லி சோப்பு வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜம்ஜம் அண்ணே, எனக்கு இப்போ கடனா ஒரு நல்ல குளியல் சோப்பு கொடுங்க. நாளைக்கு வேலைக்கு போனதுமே சம்பளம் கிடைச்சிடும். அதை வச்சு சோப்போட காசை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். காகமே, எத்தனை வாட்டி சொல்றது, நான் யாருக்கும் கடன் கொடுக்கறது கிடையாது. முதல்ல காசு கொண்டு வா. காசு கொண்டு வந்த அப்புறமா சோப்பை வாங்கிக்கலாம். அண்ணே, நான் சோப்பு இல்லாம போனேன்னா வீட்டுல என் மனைவி என்ன அடிச்சு துவைச்சிடுவா. காலு, சொன்னதே எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பேன், என் கடையில கடன் கிடையாது கிடையாது. உடனே காலுக்காகவும் சோகமா இன்னொரு கடையை நோக்கி பறந்து போச்சு. ஆனா எந்த கடையிலயுமே காலுக்காகத்துக்கு கடனா சோப்பு கொடுக்கல. காலுக்காகவும் ரொம்ப சோகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கே. சோப்பு வாங்கிட்டு போகலன்னா ராணி என்ன பேசியே கொன்னுடுவா. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு காலுக்காகவும் தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வானத்துல இருந்து திடீர்னு ஒரு சோப்பு கீழே வந்து தொப்பன்னு விழுந்துச்சு. அத காலுக்காகவும் ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அட, நான் காண்றது என்ன கனவா நினைவா? கடவுளா எனக்கு ஒரு சோப்பு கொடுத்தது மாதிரி இருக்கு. சீக்கிரம் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வேக வேகமா அந்த சோப்பை கூடையில போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. என்ன காலு, இவ்ளோ நேரம் ஆகிடுச்சு. சரி சரி, சோப்பு வாங்குனீங்களா இல்லையா? ராணி, நீ சொல்லி நான் வாங்காம வருவேனா? சரி, சீக்கிரம் அதை கொடுங்க. நான் இப்பவே ஆத்துக்கு போய் குளிச்சிட்டு வரேன். அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. ஆற்றங்கரையில ராணிக்காகவும் அந்த சோப்பை போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ச்சே, இந்த காலுவ கல்யாணம் பண்ண நேரம் நான் சும்மாவே இருந்திருக்கலாம். நிம்மதியா ஒரு சோப்பு போட்டு கூட குளிக்க முடியல. வீட்டுல சரியான தானியங்களும் இல்ல, நல்ல வீடும் இல்ல. எங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராணிக்காகவும் இப்படி சொன்னதுமே காகங்களோட வீடு மாறி ஒரு சோப் வீடு வந்துடுச்சு. இத பார்த்த காலுக்காகத்துக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகவும் குளிச்சு முடிச்சிட்டு அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, இங்க பாத்தியா அதிசயத்தை? நம்ம வீடு திடீர்னு மாறி ஒரு சோப் வீடு வந்துடுச்சு. அட காலு, நான் இந்த சோப்பை வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒருவேளை இந்த சோப்பு மந்திர சோப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா காலு, இப்பவே இந்த சோப்பை நான் சோதனை செய்றேன். மந்திர சோப்பே, நீ எங்களுக்கு ஒரு மாம்பழ மரத்தை கொடு அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே காகங்களோட வீட்டு முன்னாடி ஒரு அழகான மாமரம் வந்துடுச்சு. ஐயா ஜாலி! ராணி, நமக்கு ஒரு மந்திர சோப்பு கிடைச்சிருக்கு. நாம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஆமா காலு, என்னால இத நம்பவே முடியல. இந்த முறை நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சுயநலமா இருக்க கூடாது. எல்லாருக்கும் உதவி செய்யணும், சரியா? ஆமா காலு, நீங்க சொல்றதும் சரிதான். எது எப்படியோ இந்த மந்திர சோப்பு நம்ம கூடயே இருந்தா எனக்கு போதும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி ரொம்பவும் கவலையா காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு அண்ணா, வீட்ல என்னோட பொண்ணு ரொம்பவும் உடம்பு முடியாம படுத்திருக்கா. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு என்கிட்ட எந்த காசும் இல்ல. நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்வீங்களா? மீனு, கவலைப்படாத. என்னால உனக்கு இப்போ உதவ முடியும். இரு, என் வீட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர சோப்பை பயன்படுத்தி ஒரு பணத்தை வரவழைச்சது. மீனு, இந்த காசை வச்சுக்கோ. இன்னும் தேவைப்பட்டா கேளு. கழுவண்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயசான குருவி அங்க வந்துச்சு. மகளே, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. பசியால என்னால பறக்கவே முடியல. உன் வீட்ல கொஞ்சம் உணவு இருந்தா எனக்கு தரியா? கவலைப்படாதீங்க,
என் வீட்ல நிறைய உணவு இருக்கு. அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர சோப்பை பயன்படுத்தி ஒரு உணவை வரவழைச்சது. உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் என் வீட்டுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்லாம உங்களுக்கு சாப்பாடு தரேன், சரியா? வயசான குருவியும் அதை வயறார சாப்பிட்டுச்சு. மகளே, ரொம்ப நன்றிம்மா, நீ நல்லா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. காகங்கள் இப்படி எல்லாருக்கும் உதவி செய்யறத அந்த காட்டுல இருந்த 2 கழுகுகள் கேள்விப்பட்டாங்க. என்னங்க பாத்தீங்களா, காகங்களோட நாம தான் ரொம்ப பலசாலிங்க. ஆனா இப்ப அந்த காகங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யறதுனால காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் நமக்கு பயப்படவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அது தெரியுது சீலா. ஆனா என்ன செய்யறது, நம்ம கிட்டே இப்படி ஒரு மந்திர சோப்பு இருந்தா நல்லாதான் இருக்கும். இது கூடவா உங்களுக்கு புரியல? அந்த காகங்களை மிரட்டி அது கிட்ட இருந்த மந்திர சோப்பை வாங்கிட்டு வந்துடுங்க. அப்போ இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் நமக்கு அடிமை ஆகிடுவாங்க. அட, இது நல்ல யோசனை தான், இப்பவே போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காகங்களே, ஒழுங்கா உங்களோட மந்திர சோப்பை என்கிட்ட கொடுத்துடுங்க, இல்ல உங்க 2 பேரையும் நான் கொன்னுடுவேன். கழுகு இப்படி மிரட்டினதுமே பயந்து போன காகங்கள் அந்த மந்திர சோப்பை கழுகு கிட்ட கொடுத்துட்டாங்க. கழுகும் அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. இத வானத்துல இருந்த ஒரு தேவதை பார்த்து ரொம்பவும் கோபப்பட்டாங்க. அந்த காகங்களுக்கு நான் ஒரு மந்திர சோப்பை கொடுத்தேன், அவங்க அதை ரொம்ப நல்ல முறையில பயன்படுத்தினாங்க. இந்த கழுகு சுயநலம் பொடிச்சு பேராசையால அந்த சோப்பை எடுத்துட்டு போகுது. இந்த கழுகுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை காட்டுக்குள்ள வந்தாங்க. கழுகே, உங்க 2 பேருக்கும் எவ்வளவு திமிரு! அந்த காகங்களுக்கு தான் இந்த சோப்பு சொந்தம். அவங்க தான் இந்த சோப்பை வச்சு எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்யறாங்க. உங்க செயலுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொன்ன தேவதை அந்த 2 கழுகையும் ஒரு கல்லா மாத்திட்டாங்க. பிறகு அந்த சோப்பை மறுபடியும் காகங்கள் கிட்டயே கொடுத்துட்டாங்க. காகங்களே, உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்துறீங்க. இதே மாதிரி காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் எப்போதுமே நீங்க உதவி செய்யுங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. தங்களோட சோப்பு மறுபடியும் கிடைச்சதுல 2 காகங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் ருத்வா, பிரதீஷா, அனு 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். குரு சங்கரு, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் இஷானா ஸ்ரீ, தனுஸ்ரீ, தஷ்வந்த் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சபரிவாசன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் கபிஷா, இனியா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேவசேனா, தயாலினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தன்யா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கிருஷ்மிக், தங்கமயில், சரண்யா, ஜோதி, நவீன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆதிரன், நித்யா, நிவி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா பாப்பா, ஹாய் ஹரிகா, ஹாய் டயானா, ஹாய் கல்பனா, ஹாய் டியாஷ், லிசா, லியா, லியோன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தர்ஷிக், சாய், ஸ்ரீ வித்யா, நைனிஷியா, மதன் குமார், நதியா, ரஞ்சிதா, மரியம்மாள் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விஜயலட்சுமி, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.